அன்பேரை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். God bless you all. இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான ஒரு பகுதி, வாழ்வை தேடும் இளைஞர்கள். எப்படிப்பட்ட வாழ்வை என்று சொன்னால், மீனிங்ஃபுல், அர்த்தமுள்ள வாழ்வை தேடுகின்ற இளைஞர்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. யூத் இன் சர்ச் ஆஃப் மீனிங்ஃபுல் லைஃப். அர்த்தமுள்ள வாழ்வை தேடுகின்ற இளைஞர்கள். மனித வாழ்விலே இந்த இளமை பருவம் என்பது மிக அருமையான ஒரு பருவம். இந்த இளமை பருவம் எப்பொழுதுமே வராத ஒரு பருவம். இந்த இளமை பருவத்தை குறித்து சொல்லும் பொழுது, இளமை பருவம் என்பது வில்லிலே ஏற்றப்பட்ட நாளுக்கு சமம். எந்த நேரமும் பி ரெடி, எவர் ரெடி, கையை எடுத்தா ஓடி அட்டம் பண்ணும். ஆக அந்த அளவிற்கு இந்த இளமை பருவத்தை குறித்து சொல்லுகிறார்கள். இன்றைய அருளுரை இளைஞர்களை பற்றி சார்ந்ததாக இருக்கின்றபடியினாலே இளைஞர்கள் தயவு செய்து கூர்மையாக கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உமது திருவுள்ள சித்தத்தின்படியே அர்த்தமுள்ள வாழ்வை தேடும் இளைஞர்கள் என்கிற தலைப்பிலே சிந்திக்க எங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, எங்களோடு மாத்திரமல்ல, செய்தியை கேட்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ நாமத்திற்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசரே. இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசரே. கங்கா நதி துவக்கி கன்யாகுமரி வரை எங்குமே இயேசு ராஜா ஆளவே. அவர் சிங்கார கொடிமே லிங்க குடிகள் எல்லாம் மங்க சந்தோஷமுற்று வாழவே. மன்னன் இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசர். தம்மை வெறுத்து இயேசு நாதனு கோப்புவித்து செம்மையுடன் உழைத்து சேவிப்போம். அவர் உண்மை பாராட்டி நமக்குள்ள யாவும் படைத்து நம்ம இயன்றளவு முயல்வோமே என்றும் இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசரே. இது அருமையான ஒரு பாடல். கர்த்தராகிய இயேசுவுக்கு நமது பாரத தேசத்தை, அத சொல்றாங்க பாருங்க, கங்கா நதி துவக்கி கன்னியாகுமரி வரையிலே பறந்து இருக்கிற இந்த பாரத தேசத்தை அர்ப்பணிப்போம். இந்த அர்ப்பணிக்கின்ற பணியிலே அநேகமாக ஈடுபட்டிருக்கிறவர்கள், ஈடுபட போகிறவர்கள், ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் வாலிபர்கள், இளைஞர்கள். இளைஞர்கள் தான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகவேதான் இந்த பாடலை நாம் பாடினோம். நாம் செய்திக்குள்ளதாய் கடந்து போவோம். மனித வாழ்விலே அர்த்தமுள்ள ஒரு பகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது வாலிப பகுதிதான். இன்று வாலிபர்கள் வாழ்வை தேடி எங்கெங்கேயோ போகின்றார்கள். அர்த்தமுள்ள வாழ்வை தேடி எங்கெங்கேயோ போகின்றார். ஆனால் இளைய சமுதாயத்தினர் திசை மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்விலே எது மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை தெரியாதபடி, புரியாதபடி, புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறார்கள். விளக்கை நாடி போகின்ற விட்டில் பூச்சிகளைப் போல, இன்பத்தை நாடி துன்பம் அடைவதற்கு ஏதுவாக விட்டில் பூச்சிகளைப் போல விளக்கை நாடி செல்கிறார்கள். பிரசங்கி மிக அழகாக சொல்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் 21 படிப்போம். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். பிரயாசம். இளைஞர்கள் எத்தனையோ காரியங்களிலே தன்னுடைய முழு ஆற்றலையும் செலுத்தி ஒரு நல்ல பலனை வரவிக்கின்றார்கள். ஆனால்
அந்த பலன் வேறொருக்கு சென்று அடைகிறது. இது ஒரு மாயை என்று சொல்லி பிரசங்கு மிக அழகாக சொல்லுகிறார். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி சங்கீதகாரன் இயங்கியதை போல இந்த இளைஞர்கள், இன்றைய கால இளைஞர்கள் எங்கெங்கேயோ தேடி போகிறார்கள். இருக்கக்கூடாத இடத்திலே இருக்க முயலுகின்றார்கள். இருக்கக்கூடாத, பெறக்கூடாத பண்பினை பெற்றுக் கொள்கிறார்கள். இளைஞர்கள் சமுதாயத்திலே பிரிவினை என்பதே வரக்கூடாது. ஆனால் இன்று அநேக இளைஞர்கள் பிரிவினையால் பிரிந்து மதம், சாதி, இனம் என்ற அடிப்படையிலே பிரிந்து காணப்படுகிறதை காண்கிறோம். ஆகவேதான் இன்றைய இளைஞர்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான கருத்து. அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடி செல்லுகின்ற இளைஞர்கள் மன அமைதி தேவையா? மன அமைதியை தேடி செல்கின்ற குலேசியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், இளைஞர்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்களை மிக சிறப்பாக சொல்கிறார். எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவையை தேடுங்கள். இந்த இளைஞர்கள் எந்த வாழ்வை தேடி சென்று கொண்டிருக்கிறோம்? மேலானவைகளை தேடுகிறோமா? கீழானவைகளை தேடுகிறோமா? பரிசுத்தத்தை தேடுகிறோமா? அசுத்தத்தை தேடுகிறோமா? மோக துர்ஈச்சைகளை தேடுகிறோமா? இனிமையான நல்ல ஆண்டவருடைய கிருபைகளை தேடுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்று வாலிபர்கள் கெட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் கெட்டுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா இதை இல்லை என்று சொல்லவே மறுதலிக்க முடியாது. என்னுடைய மன மறுதலிக்க இயலவில்லை. ஏனென்று சொன்னால் இன்று வாலிபர்கள் அநேக ஊடகங்கள் வாயிலாக, கணினி வாயிலாக, தொழில்நுட்ப சாதனங்கள் வாயிலாக தீமைக்கு ஏதுவான காரியங்களையே யோசித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கொஞ்ச நேரம் மடை மாற்றி நல்ல காரியங்களை செலுத்துவார்கள் என்றால் அதான் சொல்ல பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள சிந்தை, மேலான சிந்தை, மேலான எண்ணம், நாம் உயர வேண்டும். நம்மோடு கூட நம்முடைய குடும்பம் உயர வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய இனம், ஜாதி, மக்கள் உயர வேண்டும். நம்முடைய தேசம் உயர வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் எப்பொழுது இளைஞனுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் மேலானவைகளை நாடுகிறான் என்று பொருள். அடுத்த வசனம் படிங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவையே நாடுங்கள். நாடுங்கள், தேடுங்கள், நாடுங்கள். அது மாத்திரமல்ல, 5 வசனம் சொல்ற பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை உண்டு பண்ணுகிற எல்லாம் நான் விளக்கி சொல்ல விரும்பவே இல்லை. இவைகளெல்லாம் தீமையை பயக்கின்ற, தீமையை தருகின்ற, ஒரு வாலிபனை கெடுக்கின்ற கூறுகள். இந்த கூறுகளை விட்டு விலகி உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள், அவிழ்த்து போடுங்கள். உங்கள் அவயவங்கள் இந்த தீமையான காரியங்களுக்கு செல்லாதபடி நன்மையினால் வரத்தக்கதாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, பாருங்க, கண்ணை பார்த்து கேட்கிறான். கண்ணே நீ என்ன பார்க்கிற? துஷ்டத்தை பார்க்கறியா? மோகத்தை பார்க்கறியா? சிற்றின்பத்தை பார்க்கறியா? சின்ன கணத்தை பார்க்கறியா? இவைகள் எல்லாம் ஏசையா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். என் கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன. அதே மாதிரி கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் சொல்றாரு. ஏன்னா தீய வழியில் செல்லக்கூடாது என்று சொல்லி நம்முடைய காரியங்கள் அனைத்தும் உண்மையாய் காணப்பட வேண்டும். நம்முடைய அவயவங்கள் பரிசுத்தத்தை நாடி தீமையான காரியங்களை அழித்து போட்ட அவயவங்களாய், உண்மைக்கு ஏதுவான அவயவங்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, வாசி கேட்ட பகுதியிலே ஆதியாகம புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களை வாசித்தோம். அதிலிருந்து தான் நாம சில குறிப்புகளை இன்றைய நாள் தியானத்துக்கு நாம் எடுத்துக் கொள்வோம். அதற்கு முன்னதாக நான் சொல்கிறது என்ன, இது முழுக்க முழுக்க இளைஞர்களை சார்ந்தது என்று சொல்லப்படுகின்றாலே, இளைஞர்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இளைஞருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள் ஒரு பக்கம் நான் அழகா இல்லையே நினைக்கிற இளைஞனும் உண்டு. ஒரு பக்கம் எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கின்ற இளைஞன் உண்டு. ஒரு பக்கம் என் குடும்பத்தை சீர்படுத்தவில்லையே என்று நினைக்கிற இளைஞன் உண்டு. என்னுடைய வாழ்க்கை எவ்விதமாய் ஆகும் என்று ஏக்க பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிற இளைஞர். ஆகவே இந்த இளைஞர்கள் எல்லாம் சற்று செவிமடுத்து கேளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் கடந்து போகும் பொழுது, இப்பொழுது நீ எழுந்து, இப்பொழுது அருமையான வாலிபனே நீ எழுந்து காலொன்றி நில்,
இந்த வசனம், இந்த இடம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சவுல் இறைவனை அல்லது இறைவன் சவுலை சந்திக்கிற இடம். துஷ்டதனத்திலே தெரிந்த அந்த சவுலுக்கு இறைவன் ஒரு மாற்றுப்பாதை அமைத்துக் கொடுக்கிறார். ஒரு மாற்றுப்பாதை. நீர் யார் என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற இயேசு நானே. எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, நீ யார் என்று இன்று கேள். இயேசுவை கேள், இயேசுவை நோக்கி கேள். எப்படியுமா கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பதில் வரும். நீங்கள் யாரை இதுவரையிலே உங்களுடைய பலவிதமான கேடுபாடான எண்ணங்களிலே, பரிசுத்த குலைச்சலான எண்ணங்களிலே அசிங்கம் படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இயேசு நானே என்று சொல்லுகிற ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. எழுந்து காலொன்றி நில். முதலாவதாக நமக்கு நீ எழுந்து என்று சொல்கிறார். நீ அமர்ந்திருக்கிற இடம், நீ உட்கார்ந்திருக்கிற இடம், நீ சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற இடம், நீ உன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இடம் தவறான காரிய இடமாய் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தை விட்டு எழுந்திரு. சவுல சொல்றார், எழுந்திரு, காலொன்றி நில். நீ கண்டவைகளையும், நீ கண்ட எதை கண்ட, நான் உன்னை சந்தித்ததை கண்டாயே அதையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும், உன்னை ஊழிய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசை வச்சுக்கிறார் நம்ம மேல. இன்றைய வாலிபர்கள் மீது கர்த்தர் உங்களை அநேக மக்களுக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறார். வாலிபர்களை ஊழியர்களாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். இன்று ஆண்டவர், இன்றைய நாளிலே ஆண்டவர், எனக்கு அருமையான வாலிப தங்கையே, வாலிபைய தம்பியே, உங்களை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். எவ்விதமாய் சந்திக்க விரும்புகிறார்? சவுலை சந்தித்த வண்ணமாய். சவுலை சந்தித்த போது சவுல் கீழே விழுந்தான். வாழ்க்கையின் பலவிதமான தவறுகளை செய்துவிட்ட சவுல் கீழே விழுந்த பொழுது எழுந்திரு, காலூன்றி. இன்றைய நாட்களிலே கூட ஆண்டவர் நம்மை எழுந்து காலூன்றி நின்று சாட்சியாக மாறும்படி செய்கிறார். சாட்சியாக மாற வேண்டும் என்று சொன்னார். வாசிக்க கேட்ட ஆதியாகம புஸ்தகத்திலே யோசேப்பை குறித்து 3 குறிப்புகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு ஆதியாகம புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கடந்து போவோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இதனுடைய பொருள் என்ன? நம்பிக்கையின் வாழ்க்கையை யோசேப்பு வாழ்ந்தான். ஆகவே எனக்கு அருமையான வாலிபர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு நம்பிக்கை. நாம் பிறருக்கு நம் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய ஆசிரியர் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல நம்பிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும். நாம் இருக்கின்ற சமுதாயத்திற்கு நாம் நல்லவர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இந்த வாலிபன் மிக அருமையானவன் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளையும் மாற்றம் அடைய வேண்டும். அப்படியானால் இங்க பாருங்க, அவனிடத்திலே நம்பிக்கையாய் தன்னுடைய சகல காரியத்தையும் அந்த எஜமானன் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்பிக்கையற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இல்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இல்லைங்க, உங்கள் மீது கரிசனை உடையவர்களாக திருச்சபை இருக்கிறது. உங்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தான் உங்களை நம்புறாங்க. எந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை நம்பாது இருக்காங்க பாருங்க. எல்லா பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை நம்பி ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறான். இவன் அந்த லேப்டாப்ல தீமையான காரியத்தை உபயோகப்படுத்துறான். தனியான ஒரு அறை இவனுக்கு எப்படியாவது ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அந்த தனி அறையில நன்கு படிப்பான், நன்கு தூங்குவான், நன்கு செயலாற்றுவான் என்று அந்த அறையிலே தீமைக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறான். தனியாவே அனுப்புறாங்க, நம்பி அனுப்புறாங்க. போகும் வழியிலெல்லாம் தீமையை சம்பாதித்துக் கொள்ளுகிறான், தீமையை பார்க்கிறான், தீமையிலே நடக்கிறான். இவைகளை எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு அருமையான வாலிபனே, யோசேப்பு எவ்விதமாய் தன்னுடைய எஜமானனுக்கும் மற்றவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வாழ்க்கையை வாழ்ந்தானோ அவ்விதமாய் இந்த இளைஞர்கள் முதலாவதாக உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு, நீங்கள் சார்ந்திருக்கின்ற இளம் ஜன மக்களுக்கு
நீங்கள் சென்று வருகின்ற திருச்சபைக்கு, நீங்கள் இருக்கின்ற கிராமத்திற்கு ஒரு நம்பிக்கையுள்ள வாலிபர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியேதான் எப்ப பாரு சிலர் நண்பர்கள் பிற செய்கின்ற காரியங்களையே குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பான நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை யோசேப்பு வாழ்ந்தான். பாருங்க, யோசேப்பினிடத்தில் நம்பி தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த எஜமானன் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அவ்விதமாகவே ஆண்டவர் இயேசு நம்மை நம்பி, நம்முடைய செயலாற்றலை நம்பி, நம்முடைய பிற்கால ஜீவிகளை நம்பி எல்லாவற்றையும் ஒப்படைத்திருக்கிறார். நீ எழுந்து காலூன்றி நிற்கின்ற நீ கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக வாலிபனே, நீ நம்பிக்கையின் வாழ்க்கையை வாழ வேண்டும். இரண்டாவதாக இந்த நம்பிக்கை, இரண்டாவது போறதுக்கு மேலே பாருங்க, இந்த நம்பிக்கையின் வாழ்க்கை என்று சொன்னால் இந்த பெற்றோருக்கு துரோகம் செய்கிற எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் படித்து வருவான் அல்லது வேலைக்கு சென்று வருவான் நினைத்தா இவங்க போறாங்க, வேலைக்கு போறானோ படிக்கிறானோ செயலிலே மந்தப்பட்டு தீமையான காரியம் உட்பட்டு வருகிறான். எனக்கு ஒன்று ஞாபகத்தில் வருது, காந்தியினுடைய பருவம். காந்தி வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது தாயார் அவனிடத்தை சந்திக்கிறார். அவனுடைய தாயார் சொன்னார், காந்தி நீங்க போங்க, போயிட்டு வரும்பொழுது எவ்விதமாய் போறீங்களோ அப்படியே வரணும் என்று சொல்றார். அப்போ காந்தி சொல்றாரு, தன் தாயத்திலே சத்தியம் செய்து கொடுக்கிறார். அந்த சத்தியத்தை இறுதி வரையிலே அவர் காப்பாற்றுகிறவர்களாய் காணப்பட்டார். யோசேப்பிடத்திலே நம்பிக்கையும் அப்படித்தான் இருக்கிறது. கடைசி வரையிலே தன்னுடைய தலைவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவனாக வாழ்ந்தான். நாம் நம்முடைய நம்பிக்கையிலே எவ்விதமாக இருக்கிறோம்? எனக்கு அருமையான தம்பி தங்கைகளை, தானியேலை பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 8வது வார்த்தைக்கு போவோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த தன்னை கெடுத்துக் கொள்ள விரும்பாதலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இன்றைய வாலிபர்கள், நீங்கள் இருதயத்திலே ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஒரு நம்பிக்கை உங்கள் மீது ஏற்படட்டும். இந்த சமுதாயத்திற்கு, இன்றைய இளைஞர்கள், இன்றைய வாலிபர்கள் இந்த திருச்சபையை, இந்த சமுதாயத்தை, இந்த தேசத்தை கட்டி எழுப்புகின்ற பிள்ளைகளால் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டுமானால் தானியேல் இருதயத்திலே ஒரு திட்டமான தீர்மானம் பண்ணினான். என்ன பண்ணினான்? இந்த உலகத்தின் கேடுபாடுகளிலே நான் ஈடுபடுவதில்லை என்று சொல்லி. ஆகவே முதலாவது, உங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமானால் உலகத்தின் கேடுபாடுகளிலிருந்து நான் நீக்கப்பட வேண்டும் என்று தானியேல் எவ்விதமாய் இருதயத்திலே தீர்மானம் செய்தானோ அவ்விதமான ஒரு பெரிய தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து பிறருடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் முயற்சி செய்வோம். இரண்டாவதாக நம்முடைய செயல்கள், நல்ல செயல்களின் மூலமாய் வாழ்க்கை. முதலாவது நல்ல நம்பிக்கையின் மூலமாய் வாழ்க்கை, இரண்டாவது நற்செயல்களின் மூலமாய் வாழ்க்கை. ஆதியாகமம் புத்தகத்திலே 39 அதிகாரம் 9வது வசனம் கடந்து போவோம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. யோசேப்பு சொல்றான் பாருங்க, வெளியிருந்து அனாதியாயிருந்து ஒன்றுமில்லாதவனாயிருந்து அழைத்து வரப்பட்ட யோசேப்பு சொல்றான், இந்த அரண்மனையிலே, இந்த வீட்டிலே, இந்த இடத்திலே, இந்த நாட்டிலே எனக்கு என்ன இல்லையா? பெரியவன் இல்லை என்னை விட ஒருவரும் பெரியவர் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. ராஜா எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சுக்கிறார் பாருங்க. அவனுடைய செயல், நல்ல செயல், அவன் செய்கை ஒவ்வொன்றிலும் சிறந்து விளங்கியது. என்ன விளங்கியதுன்னு சொன்னா, அவன் சொல்றான், நீங்க உங்களை தவிர, மனைவியாகி உங்களை தவிர மற்ற எல்லா தேசத்தில் உள்ள பொருட்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், மறைத்தே வைக்கவில்லை. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்புடைய கரத்திலே கொடுத்து எதையுமே விசாரிக்கலாம். எது பாத்தீங்களா, பார்க்கலையா, நல்லா இருக்குதா, நல்லா இல்லையான்னு கேட்கல. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே வாலிப பிள்ளைகளாகிய நம்மை நம்பி அநேக பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. யோசேப்பை போல, யோசேப்புடைய எஜமானனை போல அநேக காரியங்கள் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டு இவைகளெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். நம்மிடத்திலே நற்செயல்கள் காணப்படுகிறதா? அப்படியானால் இந்த நற்செயல்கள் இல்லாத சூழ்நிலையில நாம் வசித்துக் கொண்டு வருகிறோம். எனக்கு அருமையான தம்பி தங்கைகளே, நற்செயல்கள் புரிகின்றோமா? நற்செயல் என்று சொல்லும் பொழுது பிறருக்கு நன்மை தருகின்ற செயல்கள். மண்புழுவை பார்க்கிறோம். சாதாரணமாக
மண்ணிலே ஊர்ந்து செல்கின்ற, பூமியிலே செல்கின்ற மண்புழு. அதற்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை, தலை இல்லை, ஒன்றுமே இல்லை. உணர்வு மட்டும் இருக்கிறது. நெளிஞ்சு நெளிஞ்சு போது பார்ப்பதற்கு கூட ஒரு அருவருப்பான ஒரு புழு, மண்புழு. ஆனால் அந்த புழு செய்கின்ற காரியம் என்ன? அதற்கு பெயர் என்ன? விவசாயிகளின் நண்பன். உங்களுக்கே தெரியும். அது என்ன பண்ணுங்க? மண்ணை தன்னால் இயன்ற காரியத்தை செய்கிறது, ஒரு நல்ல செயலை செய்கிறது. ஆகவே எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்தோம் போனோம் என்று இல்லாதபடி வாழ்ந்தோம், வாழ்க்கையிலே பலருக்கு நல்ல செயல்களை செய்தோம் என்ற எண்ணத்தோடு இந்த வாலிபர்கள் காணப்பட வேண்டும். உழவனின் நண்பன் என்று சொல்கிறார்களே, விவசாய நண்பன் என்று சொல்கிறார்களே, அந்த மண்புழுவை போல நம்மால் ஒன்றும் இல்லை என்று சொல்லாதபடி என்னால் முடியும் என்ற எண்ணத்தோடு நாம் செய்வோம். அது மாத்திரமல்ல, அதாவது டோடோ பறவை என்று ஒன்று இருக்கிறது. ஒருவேளை அந்த இனமே அழிந்து போய்விட்டது. இப்போ டோடோ பறவை, அந்த டோடோ பறவை என்பது மொரிஷியஸ் தீவிலே காணப்பட்ட ஒரு பறவை. கிபி 1505 காணப்பட்ட பறவை. அந்த இனம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, இல்லாமல் அழிந்து போயிடுச்சு. எப்படி அழிந்து போயிடுச்சுன்னு சொன்னா, அதனுடைய மாமிசத்தை சாப்பிட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அதற்கு தேவையான காரியங்கள் எல்லாம் அதே இடத்திலே அந்த மொரிஷியஸ் தீவிலேயே கிடைத்தது. பறந்து செல்லு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, சரணாலயத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த டோடோ பறவை என்பது அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டதுனால அதுக்கு ரெக்கைகள் எல்லாம் பலனற்று போய்விட்டது. பலனற்று போனதுனால போர்ச்சுகீசியர்கள் அங்கே சென்று அதை பிடித்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு கடைசி பறவை 1662 பிடித்து சாப்பிடப்பட்டு விட்டது. அதன் பிறகு ஏறக்குறைய பல நூற்றாண்டுகளாக அந்த இனமே அழிந்து போய்விட்டது. காரணம் என்ன? தன்னால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதோடு மாத்திரமில்லாதபடி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை. பாரதியார் இவ்விதமாய் கனவு காண்கிறார். செல்லுங்கள் என் திசையும், போய் வாங்க 8 பக்கம் 8 திசைக்கு போங்கயா, போயிட்டு பொருள்களை சம்பாதித்து அறிவு கலையை கற்றுவார். என்ன அழகா சொன்னா பாருங்க. அறிவுக்கு சம்பந்தமான, புத்திக்கு சம்பந்தமான, ஞானத்துக்கு சம்பந்தமான கலைகளை எல்லாம் கற்று வந்து இங்க சேருங்க, இந்த நாட்டில் சேருங்கயா. ஆனால் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாம் பண ஆசையினால பணத்தை சேர்க்க வேண்டும், தாங்கள் வாழ வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு சொல்கிறார்கள். பாரதிதாசன் செய்தான். செல்வீர் 8 திசையும் உணர்வீர் கல்வி செல்வங்களை என்று சொன்னான். எனக்கு அருமையான நண்பர்களே, எனக்கு அருமையான வாழை பிள்ளைகளே, போங்க, எங்க போனாலும் போங்க. இந்த பறவை போல ஒரே இடத்துல உட்கார்ந்து அழிஞ்சு போயிடாதீங்க. பல இடத்துக்கு செல்லுங்க. மண்புழுவை போல் நன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் செயல் நன்மையானதாக இருக்கட்டும். உங்களுடைய செயல்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டதாக இருக்கட்டும். உங்களுடைய செயல் பிறருக்கு விமோச்சனம் அளிக்கிறதா இருக்கட்டும். உங்களுடைய நல் செயலால் பிறர் திருந்தி வாழ்ந்து உங்களைப் போல, வாலிபர்களைப் போல எண்ணற்ற வாலிபர்கள் உருவாகி இந்த இந்திய தேசத்தை சிறப்பாக மாற்றட்டும். இதுதான் முக்கியமானது. இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோரே தாசர் என்று சொன்னமே. இந்த தேசம் நமக்கு சொந்தமாக வேண்டும். நமக்குன்னா நம்முடைய உழைப்புக்கு, நல்ல செயலுக்கு, செயல்பாடுகளுக்கு. ஆகவே முதலாவதாக யோசேப்பை போல நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும். இரண்டாவது நற்செயல் புரிந்து வாழ வேண்டும். மூன்றாவது சாட்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆதியாகமம் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினாலே, அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியால் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இதுதான் அதாவது இந்த சவால்கள் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிபனே, எனக்கு அருமையான வாலிப ஸ்திரியே, ஆண்டவர் உன்னிடத்தில சாட்சியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இவ்விதமாக யோசேப்பு தனக்கு தீமை செய்யக்கூடிய, தனக்கு பாவம் செய்யக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சுபாவம் இருந்தாலும், நிலைமைகள் வந்தாலும் அதை மாற்றி சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தானோ அதை போல நம்முடைய வாழ்க்கையில சாட்சி நிறைந்த வாழ்க்கையை செய்ய சொல்கிறார். எஜமான் சொல்றான் பாருங்க, அவன் என்ன சொன்னதை செய்தான், அவன் கீழ்ப்படிந்தான். அது மாத்திரமல்ல, எஜமானனுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனால் இந்த சவாலான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சவால்களை எதிர்த்து நிற்பதற்கு நம்மிடத்திலே வழிகள் இருக்கிறதா? நம்மிடத்திலே நெஞ்சில் உரம் இருக்கிறதா?
சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த சவால்கள் நிறைந்த உலகத்திலே நாம் சாட்சியாய் வாழ்வது எப்படி சிந்திக்க வேண்டும். சாட்சி இல்லாத இடத்திலே யோசேப்பு கர்த்தருக்கு சாட்சியாயிருந்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. சாட்சி இல்லாத இடத்திலே யோசேப்பு சாட்சியாயிருந்தான். கர்த்தருக்கும் மற்றவர்களுக்கும் சாட்சி. இன்றளவும் அவனை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை சாட்சியாயிருந்தது. சாட்சியே கிடையாது அந்த இடத்துல. அவன் தவறு செய்தால் கூட தவறுக்கும் சாட்சி இல்லாத போயிருக்கான். ஆனால் சாட்சி இல்லாத இடத்திலே அவன் சாட்சி உள்ளவனாயிருந்தான். யோசேப்பு நீதிமான். ஆகவே இந்த இளைஞர்களும் நீதிமான்களாக தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்த வேண்டாம். அநேக இளைஞர்கள் அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அர்த்தமில்லாத ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நோக்கங்கள் குறுகிய நோக்கத்தோட தான் மட்டும் கொஞ்சம் கூட அதிகமாகவே போல தான் குடும்ப வாழ கூட நினைக்காத ஒரு சுபாவத்தோட அநேக இளைஞர்கள் தீய பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுகிறார்கள். எனக்கு அருமையான தம்பி தங்கைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நோக்கி செல்கின்ற இளைஞர்கள் எவ்விதமாய் வாழ வேண்டும். நம்பிக்கை, பிறருக்கு நம்பிக்கை, தனக்கே ஒரு நம்பிக்கை, பிறருக்கு நற்செயல், தமக்கும் ஒரு நற்செயல், பிறருக்கு சாட்சி, என்னுடைய வாழ்க்கை எனக்கே சாட்சி. இவ்விதமான 3 நிலைமைகளிலே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தம்பி தங்கைகளே, உங்களுடைய வாழ்க்கையை வீணான காரிலே செலுத்தி கெடுத்துக் கொள்ளாதபடி உங்கள் பெற்றோர் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள். உங்கள் பெற்றோர் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நற்செயல்களை செய்வான் என்ற எதிர்பார்ப்பை செய்து காட்டுங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை எதிர்பார்க்கின்ற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, அர்த்தமுள்ள வாழ்க்கையை தேடி இளைஞர்கள் செல்கின்ற காரியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைய கால இளைஞர்கள் வீணாக தங்களை கெடுத்துக் கொள்ளாதபடி, வீணாக மாற்று வழியிலே சென்று தங்களை ஆண்டவரை தீமையான காரியங்களுக்கு அடிமைகளாக ஆக்கி விடாதபடி, வாலிபனை எழுந்து காலூன்றி நில் என்று சொன்ன வண்ணமாய் எழுந்து காலூன்றி நம்பிக்கைக்கு பாத்திரமாய், நற்செயலுக்கு பாத்திரமாய், நற்சாட்சிக்கு பாத்திரமாய் விளங்க கிருபை தாரும். செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரும் அப்படி ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடு நிலைத்திருது. நிறைவா நிம்மதி ஆசீர்வாதத்தை அப்படி வருகை மட்டும் கொடுத்து காப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.